ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ எல்லாம் டயர்டாக இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் என்னைக்காச்சும் மும்பைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு வைங்களேன். பஸ்ஸில் போங்க. மதுரையிலேருந்து நான் ஒரு தடவை போயிருக்கேன். 2012 நான் வேலை பார்த்த கம்பெனியில் ட்ரைனிங்காண்டி மும்பைக்கு போனேன். ஸோ மதுரையிலேருந்து பெங்களூர், பெங்களூர்லேருந்து மும்பை. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 44 ஹவர்ஸ் ஆச்சு. அதாவது டிராவலிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 36 ஹவர்ஸ் தான். ஆனால் நம்ம இங்கே இங்கே அங்கே போய், அதாவது மதுரையிலேருந்து பெங்களூர் போய் அங்கே ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் அங்கேருந்து நம்ம ரீச் ஆக வேண்டிய இடம் எல்லாமே சேர்த்து கால்குலேட் பண்ணணும்னு வைங்களேன், ஆல்மோஸ்ட் ஒரு 48 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த இது அந்த பெங்களூர்லேருந்து மும்பை போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே செம்மையாக இருக்குங்க. அப்படியே நீங்கள் இது ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த வெஸ்டர்ன் கார்டன் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக ஹில்ஸாக தான் இருக்கும். மேடு மேடு மேடும் பள்ளமாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த பஸ்ஸு போகிறது பார்த்தீங்கன்னா புனே வழியாக தான் போகும். புனே வழியாக போகிறப்பீங்கன்னா அப்படியே பஸ் அப்படியே அந்த ஹில்ஸ் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இஃப் யூ கெட் அ சான்ஸ் டு விசிட் மும்பை, ப்ளீஸ் கோ பை பஸ் ஃப்ரம் வேறெவர் யூ ஆர். நீங்கள் மதுரையில் இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இங்கிட்டு அந்த பக்கம் என்ன சொல்கிறது, அந்த கோயம்புத்தூர் அந்த சைடாக இருந்தாலும் சரி. ஸோ ஃப்ரம் வேறெவர் யூ ஆர், யூ ட்ரை டு கோ பை பஸ் when you get a chance to visit Mumbai. It will be an amazing experience in your life. Thank you and good night and have a sweet dream. Thank you.